அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவராத்திரி இன்னும் ஒரு சில தினங்களில் ஆரம்பிக்கிறதுங்க. நவராத்திரியில் நவராத்திரி முடிவதற்குள்ளாக கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷராசி அன்பர்களே, இந்த நவராத்திரி அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறதுங்க. எல்லா விஷயமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாதகமாக அமையப்பெற போகிறது. அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்க போகிறது. ஏன் ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா ராஜயோகம், ராஜ வாழ்க்கை கிடைக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். கடந்த காலம் அப்படின்னு பார்த்தோன்னா, கடந்த காலத்தை விட ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. எல்லாத்துலேயும் பிரச்சனையை அனுபவித்திருப்பீங்க. பொருளாதார ரீதியாக பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஒரு சிலருக்கு பண திண்டாட்டம், பண நெருக்கடி போன்றவை ஏற்பட்டிருக்கலாம். இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே ஏதாவது ஒரு சிக்கல், ஏதாவது ஒரு பிரச்சனை, இப்படி அடுக்கடுக்கான பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்த வண்ணமே இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த நேரத்தில், இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நவராத்திரி காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகைகளில் சுபிக்ஷத்தை தரக்கூடிய வகையில் அமைகிறது. இந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு செயலில் ஈடுபட்டாலும், எந்த காரியத்தில் இறங்கினாலும் அது உங்களுக்கு பல்வேறு வகைகளில் பல மடங்கு உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கக்கூடிய வகையில் அமைகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சுபிக்ஷத்தை அது தரக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க. இந்த நேரம் உங்களுக்கு சுபகாரியங்கள் நிகழ்த்துவதற்கு ஒரு ஏற்ற நேரமாக இருக்கும். உங்கள் வீட்டில் சரி, சுபகாரியங்கள் அதிக அளவில் நடைபெறும். சுபகாரிய நிகழ்வுகளுக்காக நீங்கள் செலவு செய்வீங்க. சுபகாரியங்களுக்காக வீட்டில் உறவினர்களினுடைய வருகையினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். உறவினர்கள் வருகை இருக்குது அப்படிங்கிறதுனால வீட்டில் மகிழ்ச்சிக்கும் குறைவு இருக்காது. ஏன்னா சந்தோஷம் நிலைத்திருக்கும். உறவினர்கள், சுற்றத்தார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அனுசரணையாக, அன்பாக, அரவணைப்பாக உங்ககிட்ட நடந்து கொள்வது அப்படிங்கிறது பல வகைகளில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். உங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வரும், மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கும் அப்படின்னு சொல்லலாம். சுபகாரியங்கள் விஷயமாக அனைவரும் ஒன்று சேருவது அப்படிங்கிறது குதூகலத்தையும் உண்டாக்கலாம். அதே மாதிரி குடும்பத்தில் கணவன், மனைவி உங்கள் இருவருக்கும் இருக்கக்கூடிய அன்பு, அந்யோன்யம், ஒற்றுமை இவை அனைத்துமே சற்று கூடுதலாக இருக்கும், அதிகரித்து காணப்படும். கணவன் மனைவிக்குள்ளே ஏதேனும் கருத்து வேறுபாடு இருக்குது, இல்லை பிரச்சனையாகவே இருக்குது, இல்லை நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சிருக்கோம், வேலை சம்மந்தமாக பிரிஞ்சிருக்கோம், இல்லை எங்களுக்கு ஏற்கனவே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே எங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருந்ததுனால நாங்கள் கொஞ்சம் பிரிஞ்சு தான் இருக்கோம் அப்படின்றவங்களுக்கு கூட இந்த நவராத்திரி காலத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படியே தலைகீழாக மாறும். உங்களுக்கு உங்களுடைய கணவன் மீதோ மனைவி மீதோ அன்பும் அக்கறையும் அதிகரிக்கும். அவர்கள் மீது பாசமும் காதலும் உங்களுக்கு உருவாகும். அதனாலேயே நீங்கள் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் இவை எல்லாத்தையுமே மறந்துட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட பேசும் பொழுது அந்த பேச்சில் அன்பு, காதல் வெளிப்படும். இதன் காரணமாக மறுபடியும் கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க. ஏற்கனவே ஒன்றாக இருக்கக்கூடிய கணவன் மனைவிமார்களும் பார்த்திங்க அப்படின்னா சந்தோஷத்திற்கு குறைவில்லாமல் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த காலகட்டம் அமையப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு சுபிக்ஷத்திற்கு, சந்தோஷத்திற்கு குறைவில்லாத ஒரு காலம் இந்த காலம் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகள் அவங்களுடைய பேச்சை கேட்டு நடக்கலை, பிரச்சனையாக இருக்குது, அவங்க மூலமாக எனக்கு நிறைய பிரச்சனைகள் வருது, அடுக்கடுக்கான செலவுகள் வருது அப்படின்னு கஷ்டப்பட்டவங்களும் குழந்தைகள் மூலமாக நன்மைகள் அடைய வாய்ப்புகள் கூடுதலாக இருக்குது. அவர்கள் மூலமாக நீங்கள் பெருமை அடைவீங்க.
பெருமைக்குரியவர்களாக மாறுவீங்க. மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, சுகம் இவை அனைத்துமே குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு கெட்டப் போகிறது. அதிர்ஷ்டமே உங்களுடைய குழந்தையின் வாயிலாக உங்களுக்கு கிடைக்கப்பெற போகிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு பல வகைகளில் மகிழ்ச்சியையும் அதிர்ஷ்டத்தையும் தேடி தரப்போகிறது. குழந்தைகள் மூலமாக கிடைக்கக்கூடிய அனைத்து நல்லதுகளும் அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருக்க போகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதே சமயம் இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் சில பிரச்சனைகளை சந்திச்சிருக்கலாம். நீங்கள் இடமாற்றத்தை கேட்டு ரொம்ப வருஷமாக ரொம்ப காலமாக எனக்கு இடமாற்றம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருப்பீங்க. ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணியிருந்திருப்பீங்க. உங்களுக்கு ஊதிய உயர்வோ சம்பள உயர்வோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே நீங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகளை உண்டாக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. இந்த காலத்தில் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட அனைத்து காரியங்களும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும். உங்களுக்கு சாதகமாக முடிய வாய்ப்புகள் அமையப்பெற போகிறது. சாதகமற்ற நிலையில் இருந்த உத்தியோகம், பணியிட சூழல் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு சிறிது சிறிதாக உங்களுக்கு ஏற்றவாறு உங்களுக்கு சாதகமாக அமையப்பெற போகிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு நன்மையை தரப்போகிறது. உங்களுடைய உத்தியோகம் ரீதியாக உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பலதரப்பட்ட பிரச்சனைகளையும் நீங்கள் எதிர்த்து போராடி இருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு போராட வேண்டிய அவசியம் இல்லை. கேட்டு வாங்க வேண்டிய நிர்பந்தம் கிடையாது. இந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு இருக்காது. உங்களுக்கு தானாக அனைத்து நல்ல காரியங்களும் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுல எந்தவித ஐயப்பாடும் சந்தேகமோ கிடையாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமும் ராஜ யோகமும் உங்களுக்கு கை கொடுக்க போகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறையவே நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய மனதில் எது சரி அப்படின்னு படுதோ அதற்கு ஏற்றவாறு நீங்கள் நடந்து கொள்ள பாருங்கள். அதே மாதிரி ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஈடுபாடு அதிகமாகவே இருக்கும். இறை வழிபாட்டை மேற்கொள்வீங்க. இறைவனுக்குரிய அதாவது நீங்கள் விரும்பிய இறை தலத்திற்கு சென்று இறைவனை வழிபடுங்க. வெளியூரோ வெளிநாடோ எங்கே இருக்கோ அங்கே இறை தரிசனத்தை மேற்கொள்ள போவீங்க. ஒரு சிலர் வீட்டு குடும்பத்தோடு சேர்ந்த ஒரு ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை நீங்கள் பணியிடம் உங்களுக்கு ஒரு ஆன்மீக சுற்றுலாவை ஏற்பாடு செய்யலாம். அதன் மூலமாக நீங்கள் ஆன்மீகம் ரீதியாக அதிகமான திருத்தலங்களை தரிசனம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. திருத்தலங்களை தரிசனம் செய்வதன் காரணமாகவே நமக்கு நிறைய நன்மைகள் வாழ்க்கையில் உருவாகும். ஏன்னா கோபுர புண்ணியம் கோபுரத்தினுடைய தரிசனம் அப்படிங்கிறது கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு திருத்தலத்தினுடைய கோபுரத்தையும் நீங்கள் தரிசனம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பல்வேறு வகைகளில் நன்மைகளை உண்டு பண்ணும் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு நன்மையை ரெட்டிப்பாக்கி தரப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆரோக்கியம் ரீதியாக நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா இந்த காலம் பருவநிலை மாற்றம் அடைகிற காலம் அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தில் சின்ன உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்குது. அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருங்க. ஆன்மீகம் ரீதியாக நீங்கள் வெளியூர் போகிறீங்க, இல்லை சுற்றுலா போகிறீங்க, இல்லைன்னா வேலை விஷயமாக வெளியூர் போகிறீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கிற அளவுக்கு எந்த ஒரு காரியத்திலையும் செயல்லையும் ஈடுபட வேண்டாம். குறிப்பாக சொல்லணுன்னா வெளியிட உணவுகளை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்கள். இது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் கவனித்து கொள்ள வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த நேரத்தில் உங்களுடைய ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இல்லைன்னா மருத்துவ செலவுகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். மருத்துவ செலவுகள் வாட்டி வதைக்க வாய்ப்புகள் இருக்குது.
அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்கள், கவனமாக இருக்க பாருங்கள்.